திமுக, காங்கிரஸ், தாவேகா இந்த முக்கோண கதை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கடந்த ஓரிரு மாதங்களாக முக்கியமான உரையாடலாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைய போகிறது என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் திமுகவை விமர்சித்தும் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தே குரல்கள் வருகின்றன. திமுக தரப்பும் காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான எதிர்வினைகளை கொடுத்து வந்தாலும் இந்த கதைக்கு முடிவு கிடைத்த பாடில்லை. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற விஜயின் வார்த்தைகள் அரசியல் கட்சிகளிடையே முக்கியமான விவாதமாக மாறி இருந்தது. நமக்கு 100% இருக்கு, இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். இதற்கு காங்கிரஸ் கட்சியும் விதிவிலக்கு அல்ல. காங்கிரசின் ஆட்சியை திராவிட கட்சிகள் அகற்றிய இந்த 60 ஆண்டுகளில் எம்எல்ஏ எனும் பொறுப்பை தவிர எந்த ஒரு அதிகாரத்திலும் காங்கிரசார் இருந்தது இல்லை. காங்கிரசின் தொண்டர்கள் பலத்தை, ஆதரவாளர்கள் பலத்தை முழுமையாக அதிமுகவும் திமுகவும் தன்னுடன் சேர்த்து கொண்டன. இடையில் காங்கிரஸ் கட்சியிலும் ஏகப்பட்ட பிரிவுகள், உட்கட்சி பூசல்கள் எல்லாம் சேர்ந்த நிலையில் கூட்டணி கட்சியின் பலத்துடன் தான் காங்கிரஸ் நடைபோடுகிறது என்ற விமர்சனத்தையும் கொண்டு வந்தது. இத்தகைய சூழலில்தான் தன் தரப்பு பலத்தை மேலும் அதிகரிக்கவும், தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான இடத்தை பிடிக்கவும் காங்கிரஸ் முட்டி மோதுகிறது. அதற்கான சாதனமாக தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸ் கட்சியினர் சிலர் பார்க்கின்றனர். அதோடு அரசியல் பார்வையாளர்கள் வேறொரு காரணத்தையும் முன்வைக்கின்றனர். இந்த ஆண்டு தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, புதுச்சேரியிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. விஜயுடன் கூட்டணி வைப்பது இந்த இரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும் என்ற பார்வை இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், கேரளத்தில் 6 முறை காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கான எதிர்க்கட்சியும் காங்கிரஸ் தான். புதுச்சேரியில் 8 முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது. இரு மாநிலங்களிலும் மிக முக்கியமான கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் இன்னும் தேர்தலையே சந்திக்காத தாவேகாவை தேர்தல் வெற்றிக்காக நம்புவது அம்மாநில காங்கிரஸ்காரர்கள் மேல் தேசிய தலைமை வைத்திருக்கும் நம்பிக்கைக்கான சாட்சி என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதோடு தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்ற குரல்கள் தமிழ்நாடு காங்கிரசில் இருந்து வருகிறது. ஒரு சில தலைவர்கள் அதை முன்வைக்கின்றனர் என்றாலும் இது கட்சியின் நலனின்றி இல்லாமல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் காரணமாகவே வெளிவருகிறது என்ற பார்வையும் இருக்கிறது. குரல் கொடுக்கும் தலைவர்களின் கடந்த கால, தற்போதைய அரசியல் செயல்பாடுகள், திமுகவுடனான விருப்பு வெறுப்புகளை ஆராய்ந்தால் இந்த உண்மை வெளிப்படும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மூன்றாவது விஷயம், தனக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க காங்கிரஸ் விரும்புகிறது. அதற்கான சாதகமாகவே தாவேகாவை பயன்படுத்துகிறது என்ற பார்வையும் இருக்கிறது. ஏனெனில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அவசியமோ இல்லையோ, இந்தியா கூட்டணிக்கு திமுக அவசியம். அதோடு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் முக்கியமான தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் ஸ்டாலின். ஆனால் டெல்லியில் கெஜ்ரிவால், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி போன்ற இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் மாநில அளவில் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி தனித்து செயல்படுகின்றனர். காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்கின்றனர். எனவே தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுவது சந்தேகம். ஆனால் அதிகமான தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியம். அதற்காகத்தான் தாவேகாவை பயன்படுத்துகிறார்கள் என்கிறார்கள். ஏனெனில் 1980 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 114 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டன. அடுத்தடுத்த தேர்தலில் சுருங்கி 25 தொகுதிகளில் வந்து நிற்கிறது என்கின்றனர். அடுத்தது, இப்போதைக்கு தாவேகாவுடன் கூட்டணி வைத்து தங்களது வாக்கு சதவிகிதத்தை அதிகரிப்பதே காங்கிரசின் நோக்கம் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அடுத்து, தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் கேட்கும் தொகுதிகள் கிடைக்கலாம். ஆனால் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விக்கு விடையே கிடையாது. கூட்டணிக்குள் கொண்டு வந்து தேர்தல் செலவையும் பார்த்து வெற்றி பெற வைக்கும் திமுகவை கைவிட்டு
தாவேகாவுடன் காங்கிரஸ் செல்லுமானால் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை அடுத்த மக்களவை தேர்தலில் கிடைக்குமா என்பது சந்தேகம் என்கின்றனர். ஆனாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே தொகுதி பங்கீடு என்பது இன்னும் முடிவாகாத பட்சத்தில் திமுக தரப்பிலிருந்து முக்கிய தலைவர்கள் டெல்லி சென்று காங்கிரஸ் தேசிய தலைமையிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர். மறுமுனையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் தோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்தது. ஆனால் முடிவு எட்டப்படவில்லை. பிப்ரவரி முதல் வாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் தமிழகத்திற்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. மறுமுனையில் காங்கிரஸ் தரப்பும் தங்களுக்கான விளக்கத்தை முன்வைக்கிறது. ஏனெனில் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது. திமுக தென் மாவட்டங்களில் வெற்றி பெறும் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் பங்கு மிக முக்கியமானது என்கின்றனர். அந்த வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் தரப்பின் விளக்கமும் நியாயமாகத்தான் இருக்கிறது. முடிவுக்கு வருமா திமுக காங்கிரஸ் தாவேகா முக்கோண கதை? பொறுத்திருந்து பார்க்கலாம்.